ஹாய் எல்லோருக்கும். வேர்க்கடலை மட்டும் இருந்தால் போதும், 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸு கூட ரொம்பவே பிடிக்கும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சட்னி பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கப் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் துளியோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையோட அது சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சட்னி நல்லா தண்ணியாக சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சட்னியோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லியோட நிறைய தாராளமாக நீங்கள் சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.